நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஹெச்பியோட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லேசர் பிரிண்டரை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதே போல மோட்டரோலா P50யோட பிரைஸையும் ஸ்பெசிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கெனானோட புதிய வகையான கிளிப்பபிள் அவுட்டோர் கேமரா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதே போல உங்களுக்கு லெனோவோட ஸ்மார்ட் பேண்ட் கார்டியோ 2 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மொசிலாவோட Firefox 68 வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹெச்பி சமீபத்தில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லேசர் பிரிண்டரை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லேசர் பிரிண்டரில் வந்து உங்களால் 5000 பேஜ் வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் பிரிண்டர் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு இந்த லேசர் பிரிண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய டோனரை வந்து 15 செகண்டில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லேசர் பிரிண்டருக்கு பேர் என்ன அப்படி வச்சுருக்காங்கன்னா ஹெச்பி நெவர் ஸ்டாப் லேசர் பிரிண்டர் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வயர்லெஸ்ஸாகவும் உங்களுக்கு கிடைக்குது, வயர்லெஸ் இல்லாமலும் கிடைக்குது. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னா 15,850 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆரம்ப விலை கிடைக்குது. அதிகபட்சமாக உங்களுக்கு போனீங்கன்னா ஒரு 23,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஈஸியாக இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லேசர் பிரிண்டரை உங்களால் பயன்படுத்த முடியும், அதுவும் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Mozilla Firefox 68 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் வெப் அத்தன்டிகேஷன் API சப்போர்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல் ஆண்ட்ராய்ட் கியூக்காக ஒரு சில பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெப் அத்தன்டிகேஷன் API சப்போர்ட் வந்து ஆல்ரெடி குரோமில் வந்துருச்சு. லாஸ்ட் இயர் வந்து கூகுள் குரோம் வந்து இந்த வெப் அத்தன்டிகேஷனை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ Mozilla தங்களுடைய Firefox ப்ரௌசர் மூலிமா ஆண்ட்ராய்டுக்காக வெப் அத்தன்டிகேஷனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய ஃபியூச்சரை இந்த Mozilla தங்களுடைய Firefox ப்ரௌசரில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெனோவா ஸ்மார்ட் பேண்ட் கார்டியோ 2 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்ட் கார்டியோ 2 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பேட்டரி வந்து 100 mAh பேட்டரி வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது மூலியமா 20 நாள் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் பேண்ட் கார்டியோ 2 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் பேண்ட் கார்டியோ 2ல வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா OLED ஸ்க்ரீன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்ட் கார்டியோ 2 வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்னா அமேசான் இந்தியாவில் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதுவும் 1500 ரூபாய்க்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Canon. இவங்க DSLR கேமராவில் வந்து ஒரு ஃபேமஸானவங்க சொல்லலாம். இந்த Canon என்ன பண்ணிருக்காங்க, சமீபத்தில் ஆக்ஷன் கேமராவை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ஷன் கேமராவோட பேர் பார்த்தீங்கன்னா IVREC கிளிப்பபிள் அவுட்டோர் கேமரா. இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு USB மாதிரியே இருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் கேரி பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது மூலியமாக உங்களால் வந்து 1080 பிக்சலில் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதில் வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கேம்பெயினை வந்து நடத்துகிறாங்க சமீபத்தில். எதில் தெரியுமா, க்ரௌட் ஃபண்டிங் சைட்டான இண்டிகோகோவில். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் சம் டிஸ்கவுண்ட்டையும் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டரோலா P50யோட பிரைசிங் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து சைனால அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் எதோட ரீபிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஒன் விஷனோட ரீபிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மோட்டரோலா P50. இந்த P50ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம்பும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பஞ்ச் ஹோல் வந்து கேமரா வரப்போகுது. ஃப்ரண்ட்டில் 25 மெகா பிக்சல் வரப்போகுது. பிரைமரி கேமரா டியூல் கேமரா 48 மெகா பிக்சலும் 5 மெகா பிக்சலும் ஒரே நம்மளால் பார்க்க முடியும். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0, USB Type-C போர்ட், அதே மாதிரி வைஃபை வருது, டியூல் சிம் வருது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 mAh பேட்டரி கொண்டதாக இருக்குது. இந்த ஃபோனோட விலை என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் 2500 yen அப்படிங்கலாம். டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $325 $350 நம்மளால் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். சைனாவில் ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் நடைபெற போகுது. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது OnePlus தங்களுடைய OnePlus 6க்கும் OnePlus 6Tக்கும் ஒரு புதிய OS அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்க உங்களுடைய OnePlus 6லையும் OnePlus 6Tலையும் ஸ்கிரீன் ரெக்கார்டரை பயன்படுத்த முடியும். எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தாம ஸ்கிரீன் ரெக்கார்டரை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து ஆப் டிராயர்ல நீங்க பார்க்க முடியாது. போனோட குவிக் செட்டிங் பேனல்ல போயிட்டு நீங்க ஈஸியா ஸ்கிரீன் ரெக்கார்டரை பயன்படுத்த முடியும். இது இல்லாம Vivo LTE, அதுக்கப்புறம் Vivo Wi-Fi for Talia Denmark இந்த மாதிரி ஃபியூச்சரையும் இந்த OS அப்டேட்ல நீங்க பார்க்க முடியும். டெக் நியூஸ்ல கடைசியா நம்ம பார்க்க போறது Xiaomiயோட Redmi 7A மொபைல் வந்து இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இந்த Redmi 7A மொபைல் ஆல்ரெடி சைனால மே மாசம் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஜூலைல இந்த Redmi 7A மொபைலை நம்ம பார்க்க முடியும். ஜூலை 11ல வந்து சேலுக்கு வரப்போகுது. எதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா Flipkart, Me.com, Mi Store
இந்த மாதிரி சைட்களில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக இந்த ஷோமியோட ரெட்மி 7A மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 2 வேரியண்ட்டில் வருது. 2 GB ரேம்ப்லையும் அதே போல் 16 GB ஸ்டோரேஜும் 32 GB ஸ்டோரேஜும் 2 வேரியண்ட்டில் வருது. ஸோ இதோட விலை 6000லேருந்து 6200க்குள்ள ஈஸியாக ஷோமியோட ரெட்மி 7A மொபைலை பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன நம்மளே இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலன்னா ஆன்லைன் பிடிக்குங்க, கவலை இல்லை.